This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரம்பின் அதே பாணி. கூட்டம் கூட்டமாக வங்கதேசத்தினரை வெளியேற்றும் இந்தியா அதிரடி. நம் நாட்டின் சட்டவிரோதமாக வசித்து வரும் வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை மத்திய மாநில அரசு தீவிரமாக தொடங்கி வந்துள்ளன. அந்த வகையில் வங்கதேசத்தினர் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். உத்தரப்பிரதேசம் காசியாபாக்கத்தில் இருந்து 160 வங்கதேசத்தினரை இந்திய விமானப்படை விமானத்தில் திரிபுரா மாநிலம் அகர்லாவிற்கு கொண்டு சென்று அங்கிருந்து நாடு கடத்தப்படுகின்றார்கள். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றார். இதையடுத்து அவர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேற்றியவர்களை வெளியேற்றி வருகிறார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இருந்தவர்களின் கை கால்களில் சங்கிலியிட்டு விமானப்படை விமானத்தில் ஏற்றி சொந்த நாடுகளுக்கு அனுப்பினார். தற்பொழுது நம் நாடும் அத்தகைய நடவடிக்கையை அதிரடியாக தொடங்கியுள்ளது. அதற்கு கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். அதில் 26 பேர் பலியாகினர். இதையடுத்து பாகிஸ்தான், வங்கதேசம், மியான்மர் உள்பட வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றி மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன்படி மத்திய அரசும் மாநில அரசும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் கண்டு வெளியேறி வருகின்றனர். சட்டவிரோதமாக நம் நாட்டிற்குள் நுழைந்து வசித்து வந்த குழந்தைகள், பெண்கள் உட்பட ஏராளமானவர்களை டெல்லி புறநகரில் கடந்த வாரம் போலீசார் பிடித்தனர். இதையடுத்து 160 வங்கதேசத்தினர் உத்தரவு பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இருந்து திரிபுரா மாநிலம் அகர்லாவிற்கு நம் நாட்டின் விமானப்படை விமானத்தில் ஏற்றி செல்லப்பட்டனர். இவர்கள் அங்கிருந்து வங்கதேசத்திற்கு நாடு கடத்தப்பட உள்ளனர். தற்பொழுது வரை 500க்கும் மேற்பட்ட வங்கதேசத்தினர் நம் நாட்டின் கிழக்கு எல்லை வழியாக வங்கதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 14ஆம் தேதி 140 வங்கதேசத்தினர் ராஜஸ்தானில் இருந்து ஏர் இந்தியா விமானத்தில் அகர்தலா அழைத்து வரப்பட்டு வங்கதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதற்கு முன்பாக கடந்த 4ஆம் தேதி 200 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட மொத்தம் 300 பேர் குஜராத்தில் இருந்து வங்கதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நடவடிக்கை வங்கதேசம் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளது. இந்த இராணுவ நாட்டின் நடவடிக்கைகளுக்கான வங்கதேச இயக்குனர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது நசீம் உத்-தௌலா கூறுகையில், இந்த புஷ் என்ஸ் நடவடிக்கையை ஏற்க முடியாது. வங்கதேச எல்லைப்படையினர் தற்பொழுது இந்த விஷயத்தை சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு கையாண்டு வருகிறார்கள். தேவை என்றால் இராணுவம் தலையிட செய்யும் என்றார். இந்த உத்தரவை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். டெல்லியில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை பிடித்து வைக்க தடுப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளதோடு நகர் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.